எதுக்குமே பயப்படாதவன் ராவணன். ஹிருதயத்துல பயம் வந்துதான், இப்படிப்பட்ட வானராளா, அப்படி ஒரு சைன்யம் வந்திருக்காமே, அவளை எதிர்கொள்றதுன்னா என்ன பண்றது அப்படின்னு உடனே மந்திராலோசனையை கூட்டினா, மந்திரிகளை உட்கார வச்சுட்டான். இப்படி அவாவா எழுந்து ராவணனுக்கு ராம வானர சைன்யத்தை ஒரு தூசு மாதிரி நம்ம எதிர்நோக்கி அழிச்சுடலாம்னு சொல்லிட்டு இருக்கச்சே, விபீஷணன் அவன் எழுந்தான், அண்ணா இந்த மந்திரிகள்லாம் உங்களுக்கு சாதகமான உபதேசத்தை பண்ணதா எனக்கு தோணல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே தர்மம் தான் உலகத்துல ஜெயிக்கும். அறநெறியை தாண்டி நம்ம போனோமான அதுக்கு தோல்வித்தான் நமக்கு ஏற்படும். தர்மம் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் நின்று வெல்லும். அந்த தர்மத்துக்கு அழிவு கிடையாது. ராமனோ தர்ம பிரபு, ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மோ விக்கிரகவான் ராமகான்னு ராமனை சொல்லுவார். அந்த தர்மத்தை எதிர்த்து நம்ம யுத்தம் பண்ணோம்னா வீணா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அதுவும் கோழத்தனமாக ராமனும் லக்ஷ்மணனும் ஆசிரமத்துல இல்லாத போது நீங்க சீதையை போய் அங்கேருந்து அபகரணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா அன்னைக்கே ராமன் இருக்கிற போது அவனோட யுத்தம் பண்ணி நம்முடைய வீரத்தை காமிச்சு அழிச்சுன்னு வந்திருக்கணும். அப்படி பண்ணல. நாம பண்ணது தப்பு, அபகரணம் பண்ணதே தப்பு. அந்நியனுடைய பத்தினிய, அதுலயும் அவ இல்லாத போது ஒரு பெண்ணின் இடத்துல வீரத்தை காட்டி அழிச்சு வந்திருக்காளே, உங்களுக்கு எங்கேயாவது ஜெயம் கிடைக்குமா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ராமன் சரணாகத ரக்ஷகன்னு பேரு. யாரு போய் அவனிடத்துல என்ன தவறு பண்ணி விரோதியா இருந்தாலும் ராமபிரபோ சரணம் அப்படின்னு சொன்னா அவன் காப்பாத்துவான். எல்லாம் கிளம்புவோம், சீதையை ஒப்படைப்போம், ராமனை சரணாகதி பண்ணுவோம்னா. கோபம் வந்துதாம் ராவணனுக்கு. எழுந்தான் விபீஷணா, 33 கோடி தேவதைகளும் பயப்படுறா என்ன பார்த்து. 10 தலை 20 புஜம், அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் எனக்கு. என்ன பார்த்து கேவலம் ஒரு மனுஷியால் என்ன ஜெயிச்சுடுவா, குரங்குகள் என்ன ஜெயிச்சுடும்னு சொல்லி என்ன பயமுறுத்துறதுக்கு உனக்கு எங்கேந்திரா தைரியம் வர்றது? உனக்கு கோழத்தனமாக இருந்தா இந்த சபையை விட்டு நீ வெளியில போயிடும். இதுக்கு மேல பேசினேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, தம்பின்னு பாக்குறேன்னு கோபப்பட்டான். விபீஷணனுக்கு கோபம் வந்தது. இந்த உலகத்துல நல்லத சொல்றவாளும் குறைவா இருக்கா, சொன்னா அதை காது கொடுத்து கேட்கிறவாளும் குறைவாக இருக்கா. லங்கையில என்ன தவிர உங்களுக்கு நல்லத சொல்றவனும் இல்ல, யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கும் இங்க ஆள் இல்ல. இங்க நான் இருந்த என்ன பிரயோஜனம்? உடனே கையில கதையை எடுத்துட்டான். ராமனை சரணாகதி பண்ணுவோம்னு கையில கதையை எடுத்துட்டான். 4 பேர் சுத்தி வந்தா ராவணன் கிட்டக்க இப்பவே நான் கிளம்புறேன்னு ஒரு சத்தம் போட்டுட்டு விருன்னு ஆகாசத்துல வந்தான். ராமன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி சரணாகதி பண்றதுக்காக வந்தானாம்.